கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சர்வ வல்லமையில் யாவே தேவன் நம்முடைய வாழ்நாட்களிலே மேலும் ஒரு நாளை நமக்கு ஜீவனோடு தந்து மீண்டுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட நாம் சகோதர சகோதரர்களாக ஒன்று கூடி வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படியாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதற்காக பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, திருப்பூரில் உள்ள அனைத்து சகோதர சகோதரர்கள் சார்பாக பெருந்துறை சபையாருக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சொன்னமாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு ஜீவனுள்ள கற்கள் என்ற தலைப்பில் கொஞ்ச நேரம் நம்ம பாடத்தை பார்க்கலாம். நம்ம சாதா கல்லை பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஜீவனுள்ள கற்கள் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்குமா? அது எப்படி இருக்கும்? அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறாரு, ஜீவனுள்ள கற்கள் அப்படின்னு எழுதுகிறார். அந்த மாதிரி ஒரு கல்லை பார்த்துருக்குறோமா? கல்லுக்கு ஜீவன் இருக்கா? சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இருக்கு, இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இல்லையா? கல்லுக்கு ஜீவன் இல்லையா? எஸ்டர், வசனம் இருக்கு, கல் இருக்கா? அதாவது இப்போது வேதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வசனங்கள் அடையாள பாஷைகளாக எழுதியிருக்கும் இல்லைங்களா? தீர்க்க தரிசனங்களாக எழுதியிருக்கும். எதுவுமே டைரக்டான ஒரு மீனிங் இருக்காது இல்லைங்களா? இப்போ சாதா கல்லுக்கும் ஜீவனுள்ள கற்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, சாதா கல் எப்படி இருக்கும்னா அது வச்ச இடத்துல அப்படியே தான் இருக்கும். எத்தனை வருஷமாய் பார்த்தாலும் அந்த கல்லில் எந்த ஒரு மாற்றமும் தெரியாது, அப்படியே தான் இருக்கும். நம்ம கூட சில இடத்துல பார்த்துருப்போம், ஒரு பாறை இருக்கும், அது எப்போ பார்த்தாலும் அந்த பாறை அப்படியே தான் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் அந்த மாதிரி பாறைகளுக்கே என்ன பண்ணுன்னா ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லுது வசனம். அதான் என்ன சொல்கிறாருன்னா, கல்லான மனசுரா அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். என்ன மனசுரா உனக்கு? கல் மாதிரி இருக்கிய. அந்த மாதிரி உள்ள உள்ளங்கள்லாம் எப்போதுமே மாறவே மாறாது. அந்த கல் எப்படி இருக்கோ எந்த காலத்துலையும் அப்படி தான் இருக்கும். யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னா எதுவுமே பண்ணாது, பதறாது, அழுவாது, அவங்களுக்காக ஏங்காது, எதுவுமே செய்யாது. அது ஒரு கடினமுள்ள கல். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் பேசலைன்னா கற்கள் பேசும் அப்படின்னு சொல்லப்படும் இல்லைங்களா? அப்போது ஜீவனுள்ள கற்களாக தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா கூப்பிட்ருக்கார். முதல்ல எப்படி இருந்தோம்னா சாதா கல் மாதிரி இருந்தோம், எந்த பயன்பாட்டுக்குமே பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருந்தோம். இன்றைக்கி தேவன் நம்மளை அழைத்த அழைப்பு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப சோர்ந்து போகிற மாதிரி தெரியுது, ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு சந்தோஷமே முகத்தில் பார்க்கல, எல்லாருமே டல்லாக ஏதோ தெரியாமல் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியா இருக்கீங்க? தயவு செய்து அந்த மாதிரி யாரும் இருந்துடாதீங்க. கனவுல கூட அந்த மாதிரி நினச்சிடாதீங்க. தேவன் அழைத்த அழைப்பு மிகப்பெரிய பொக்கிஷம். அது இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு எல்லாம் அற்பமான காரியம் மாதிரி தான் தெரியும். வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா நாம் மாத்திரம்தான் தப்பிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். அதனால் இந்த அழைப்பை அசட்டை பண்ணிடாதீங்க, சரிங்களா? ரொம்ப மேன்மையான விஷயம். அதனால தான் வேதம் சொல்லுது, எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்கள், சரிங்களா? நம்ம சபையில் வந்தோம்னாவே இங்கே தான் சந்தோஷமே, உலகத்தில் கிடையாது. உலகத்தில் இருக்கிற சந்தோஷம்லாம் டெம்பரரி. அது திடீர்னு ஒரு நாளைக்கு என்ன ஆகிடும்? எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். நம்மளாம் அப்படி இல்லை, நித்திய மகிமைக்கு நம்மளை கூப்பிட்ருக்காரு, சரிங்களா? அதனால் நம்ம இந்த கிடைச்ச வாய்ப்பு எப்போதுமே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஒரு வசனம் பார்க்கலாம். அந்த ஜீவனுள்ள கற்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க ஏசாயா 62:2. ஏசாயா 66 அதிகாரம் 2 வசனம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு
என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். பார்த்தீங்களா, ரெண்டாவது பாகம் மாத்திரம்தான் நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம். சிறுமைப்பட்டு. சரிங்களா, சிறுமைப்பட்டுன்னா என்னங்க? உலகத்தில் எல்லா விஷயத்திலையுமே நம்ம எப்படி தான் இருக்கோம்னா அற்பமானவர்கள். ரொம்ப சிறுமைப்பட்டு என் வசனத்திற்கு நடுங்குறவர்களே நான் என்ன பண்ணுவேன்? நோக்கி பார்ப்பேன். அவங்க தான் ஒரு ஜீவனுள்ள கற்களாக ஆவதற்கு ஒரு வாய்ப்பு. சரிங்களா, தேவன் தர. அதனால் நம்ம இன்னைக்கு ஜீவனுள்ள கற்கள் என்ற ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் ஒரு ஜீவனுள்ள கல் இருந்தது. அது யாராக இருக்கும்? இதுக்கு முன்னாடி ரொம்ப நாட்கள் முன்னாடி ஒரு ஜீவனுள்ள கல் இருந்தது. அது யாராக இருக்கும்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கல்லை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆகாதுன்னு தள்ளிட்டாங்க. புரியுதுங்களா? அந்த கல்லை ஆகாதுன்னு தள்ளிட்டாங்க. அந்த கல் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தான் இருந்தது. அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு தந்தார் தேவன். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த கல்லை ஆகாதுன்னு தள்ளிட்டாங்க. வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். அந்த கல் பார்த்தீங்கன்னா மனுஷரால் தள்ளப்பட்டது. இது உங்களுடைய உபதேசம் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளப்பட்டது. ஆனால் அந்த கல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. அது எப்படி இருக்கான்? விலையேற பெற்றது. உலகத்தில் உள்ள எல்லா கற்களை காட்டிலும், வைரம் வைடூரியம் எல்லாத்தை காட்டிலும் விலையேற பெற்ற கல்லாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னா ஜீவனுள்ள கற்களாக இருக்கு. மற்றவர்களுக்காகவே வந்த கல். புரியுதுங்களா? அவருக்கு இங்கே வரணும்னு அவசியமா? நமக்காக வரணும்னு அவசியமா? மற்றவர்களுக்காகவே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. மற்றவர்களுக்காகவே வந்த அந்த கல். சரிங்களா? அப்போது அந்த மாதிரி கல்லை என்ன பண்ணிட்டாங்கன்னா தள்ளிட்டாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் நம்மளை என்ன பண்ணுறாரு? அந்த கல்லோட இணைக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அப்போ அந்த ஜீவனுள்ள கற்களில் போய் நாமளும் இணைஞ்சோம்னா நமக்கு என்னதான் இருக்கு? ஜீவன் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ அந்த ஜீவனுள்ள கற்களோட இணைனோம்னா நமக்கு ஒரு குவாலிட்டி வேணும். அந்த குவாலிட்டியை வளர்த்துக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சபை கூடுதல் வரும். சரிங்களா? சிலர் சபை கூடுதலை விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாதுங்க. சரி, இந்த வசனத்துக்கு அர்த்தம் தெரியுமா? சங்கீதம் 137:9. உன் குழந்தையை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். யாராவது இது செய்வாங்களா? நம்ம அவுட் டு ஸ்டடி பைபிள்லேயே ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்லேயே பார்த்துருக்கோம். இந்த பாடத்துக்கு இது பொருந்தும். அப்போது ஜீவனுள்ள கற்களோடு போய் ஒரு கல் நம்மளும் போய் சேர்றோம். புரியுதுங்களா? அதான் சொல்கிறாரு, உங்கள் குழந்தைகளை கூட என்ன பண்ணுங்க? அந்த கல் மேலே மோதி அடிங்க. அப்படின்னா அந்த கல்லோட போய் இணைஞ்சிரும். இணைஞ்சதுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? பாக்கியவானாக இருப்பீங்க. புரியுதுங்களா? இந்த வசனத்துக்கு இதாக அர்த்தம். அப்போ ஒவ்வொரு கல்லும் அந்த கல்லோடு சேர்ந்து அந்த கல் என்ன ஆகுதுன்னா பெரிய ஒரு பர்வதமாக ராஜ்யமாக மாறப்போகுது. அதற்காக தான் இங்கே பெருந்துறையில் கூட தேவனுடைய சத்தியங்கள் போதிக்கப்பட்டது. எத்தனை கல் இணைய போகுதுன்னு தெரியல. நீங்களாம் இணைஞ்சிட்டிங்களா? பகலில் வந்தவங்களாம் இணைஞ்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? சாயங்காலத்தில் வரவங்க தான் இன்னும் ஈவினிங் காலேஜிலேயே இருக்காங்க, இன்னும் டே காலேஜுக்கு வரல, இல்லைங்களா? வந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்படுங்க. வெளியே போய் எந்த ஒரு இதில் இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம இருக்கிற கொஞ்ச காலம் தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தோம்னா ஒருவேளை உபத்திர நாட்களில் நம்ம என்ன பண்ணுவோம்? மறைக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்க எப்படி வரீங்கன்னா, இப்போ இந்த மாளிகை வந்து எப்படி கட்டுறாருன்னா ஆவிக்கேற்ற மாளிகை. இது கண்களால் பார்க்க முடியாது இல்லைங்களா? ஒரு மாளிகை கட்டப்படுதுன்னா கீழேருந்து கட்டப்பட்டு வரும் மேலே வரைக்கும். ஆனால் இந்த மாளிகை எப்படி கட்டப்பட்டு வருதுன்னா மேலேருந்து கீழே கட்டப்பட்டு வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கிறிஸ்து, அதுக்கப்புறம் சபையார், அப்படி மேலேருந்து கட்டப்பட்டு வருது இல்லைங்களா? ஜீவனுள்ள கற்களை போல இது வந்து ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு என்ன பண்ணுங்க, பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு. அப்போ தேவனுக்கு பிடித்த ஒரு பலி எதுனா ஆவிக்கேற்ற பலி தான். அது என்ன பலி? ஆவிக்கேற்ற பலி. நம்ம நிறைய பாடங்களில் பார்த்துருப்போம். நம்மளுடைய டைம், காலந்துகள், நேரம் எல்லாமே தேவனுக்காக அர்ப்பணிக்கிறது தான் இல்லைங்களா? ஒரு 2 வாரமாக உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. தயவுசெய்து தேவனுக்காக என்ன பண்ணுங்க, அர்ப்பணிச்சிருங்க. இனி காலம் செல்லாது. எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாம் ரெடியா? எல்லாம் கையெல்லாம் தூக்க சொல்லியிருப்பாங்க. தூக்குனீங்களா? என்ன அமைதியாக இருக்கீங்க? விசுவாசம் இல்லையா? இருக்கா இல்லையா? இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இது வந்து நமக்காக சொல்லப்படுறதில்ல. ஒரு ஆள் மனம் திரும்பினா அது எங்கே தான் சந்தோஷம் உண்டாமாக்குமா? பரலோகத்தில். தேவன் எதிர்பார்த்துருக்கார், நம்ம ஒன்றும் எதிர்பார்க்கறதில்ல. வர்றது வராது உங்கள் விருப்பம். உங்களை அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் தான் என்ன பண்ணணும், பிரயாசம் பண்ணணும். சரிங்களா? அப்போது இது ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் என்ன பண்ணுறீங்க, கட்டப்பட்டு வரீங்க. அந்த ஆவிக்கேற்ற மாளிகையில் நீங்கள் கட்டப்படணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம்தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுத்தாதான் அந்த மாளிகையில் என்ன பண்ணுறீங்க, வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. உடனே வந்துட முடியாது. அதுக்கப்புறம் மரண பரிந்தியம் யார் நிலைச்சி நிற்கிறாங்களோ அவங்க தான் ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதன தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. சரிங்களா? அப்போது இந்த வீடு கட்டுறதுக்கு நம்ம வந்திருக்கணும்னா நம்மளை வெளி உலகம் என்ன பண்ணணும், ஆகாதுன்னு தள்ளணும் இல்லைங்களா? நம்மளை தள்ளுறாங்களா? வெளியே வெறுக்கிறாங்களா? சத்தியத்தில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு போராட்டம் இருக்கா இல்லையா? இருக்கணும். உங்களை பகைக்கணும், ஆகாதுன்னு தள்ளணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பீங்க. அப்போ தான் அந்த ஆவிக்கேற்ற மலையில் இணைய முடியும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன உலகம் என்னாச்சு, பகைச்சிச்சு. அந்த மாதிரி உலகம் நம்மளை பகைக்கணும். அதான் உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இதெல்லாம் நினைவில் வச்சுக்கணும். அப்போது நம்ம வந்து இருக்கிற இடம் வந்து கரெக்டான இடம். நமக்கு மூளைக்கல்லே யாருங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த பாருங்க, சபையாகிய சரீரத்துக்கு அவர் எப்படி இருக்காரு, தலையாக இருக்கார். இந்த ஆவிக்கேற்ற மாளிகைக்கு மூளைக்கல் எங்கே இருக்கு, மேலே இருக்கு. எல்லா பில்டிங்க்கும் மூளைக்கல் எங்கே இருக்கும், கீழே இருக்கும். இது ஆவிக்கேற்ற மாளிகை. மூளைக்கல் எங்கே இருக்குன்னா மேலே இருக்கு இல்லைங்களா? ஃபஸ்ட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் உயிர் தெழுந்து மேலே போயிட்டார். ஃபஸ்ட்டு கல் போய் இருக்குது. 2வது கல்லுன்னா நம்ம தான் ஒவ்வொருத்தராக போய் என்ன பண்ணணும், கீழே இணையணும். அதுதான் ஆவிக்கேற்ற மாளிகை. சாதாரண பூமியில் பார்த்தீங்கன்னா கீழே தான் பெரிய கல் இருக்கும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு கல்லாக தான் அடிக்கிட்டு போவாங்க. ஆனால் இது நம்ம பார்க்க போகிறது வந்து ஆவிக்கேற்ற மாளிகை அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா பல வகையில் பல கோணங்களில்
அவருடைய பிள்ளைகளை என்ன பண்ணுறாருன்னா இணைச்சியே பேசுவார். இணைச்சே பேசுவார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளை என்ன பண்ண மாட்டார், விட்டுட மாட்டார். இணைச்சே தான் பேசுவார். சரிங்களா? அப்படி பேசக்கூடிய ஒரு 4-5 வசனங்களை பார்க்கலாம். வாசிக்கலாம். யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிராமிஸ் பண்ணி சொல்றார். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். எதற்கு சொல்றாருன்னா, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை, யாரு அவர் அனுப்பிச்சது? பிதாவாகிய தேவன், யெகோவா தேவன் தான் அவர் அனுப்பிச்சாரு. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வசனம் கூட தானே சொல்ற, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்தையும் அறிவதே நித்திய ஜீவன். சரிங்களா? நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்படாமல் மரணத்தை விட்டு என்ன பண்ணுவான், நீங்குவான், ஜீவனத்துக்கு உட்படுத்துகிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு விஷயம் பாருங்க. அப்போது இவருடைய வசனத்தை கேட்டு அவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன பண்ணுறாருன்னா நித்திய ஜீவனை கொடுக்குறார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த மாதிரி கொடுத்தவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஆவிக்கேற்ற மாளிகையில் போய் இணைகிறாங்க. ஒவ்வொருத்தராக போய் இணைகிறாங்க. அவங்கவுங்க கோர்ஸ் யார் யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் போய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆவிக்கேற்ற மாளிகையில் போய் இணைகிறாங்க. இது எப்போத்துலேருந்து நடக்குதுன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலேருந்தே நடந்து கொண்டிருக்கிற ப்ராசஸ். இது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். இது ஒரு அதிசயம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சரிங்களா? வாசிக்கலாம். 15:23. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார். பார்த்தீங்களா? அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். சீனியாரிட்டி படி ஃபஸ்ட்டு உயிர்த்தெழுந்து போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், அப்புறம் தீர்க்கதரிசிகள், அவருக்காக இரத்த சாட்சியாய் வாழ்ந்து மரித்தவர்கள் எல்லாம் மேலே போயிட்டாங்க. இப்போது அவருடைய 2ஆம் வருகையில் அவருடையவர்கள் கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாளில் போயிடுவாங்க. அப்புறம் அறுப்பு உலகத்தின் முடிவு முடிச்சிடுவார். சரிங்களா? கொஞ்ச நாளில் முடிச்சிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிறது நம்ம தான். கொஞ்சம் பேர் தான், மாம்சத்தில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அதனால தான் பைபிள் என்ன சொல்லுது, இது கடைசி காலம், எப்போ முடியுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய தீர்க்க தரிசனங்கள்லாம் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் நிறைய காலங்கள் வச்சுருக்கார். எந்த டைமில் இந்த வாய்ப்பு நிறைவேறும் என்ற ஒரு விஷயங்களெல்லாம் ரொம்ப இதுவாக வச்சுருக்காரு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சோம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போது கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால தான் இன்னும் காலம் செல்லாது, ரொம்ப நாள்லாம் நீடிக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கற்களை வச்சு பேசுகிறாரு, அப்புறம் ஆடுகளை வச்சு பேசுகிறாரு. வாசிங்க. யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் ஆடுகள் அப்படின்னு சொல்றார். அவருக்கு பின் செல்லக்கூடிய ஆடுகள்னா என்ன? அவருடைய ஆடுகள்னா அவருடைய வசனத்தை கேட்டு பின்னாடி வராங்க பாருங்க. அந்த ஆடுகளை தான் என் ஆடுகள், என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அந்த ஆடுகளை நான் என்ன பண்ணியிருக்கேன், அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அடுத்த வசனம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளுக்கு பின் செல்கிற ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அது ஒரு காலம் என்னை விட்டு போவாது. அவைகள் என்ன பண்ணுது, என் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ளவும் முடியாது. காரணம் என்னன்னா, அதுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கற்களை வச்சு சொல்கிறாரு, அப்புறம் ஆடுகளை வச்சு சொல்கிறாரு. ஒரு திராட்சை பழத்துக்கு கூட, செடிக்கு ஒப்பிட்டு கூட நம்மளை சொல்கிறார். வாசிக்கலாம். யோவான் 15:5.
நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பார்த்தீங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு சொல்றார், நானே திராட்சை செடி, நீங்கள் என்ன பண்ணுங்க, கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் எப்படி இருப்பான்? மிகுந்த கனிகளை கொடுப்பான். இப்போ நம்ம கிட்ட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலைச்சி இருக்கிறாருனாவே நம்ம கேரக்டரே மாறிடும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல இருந்ததுக்கும் இன்றைக்கு சத்தியத்தை கேட்டதுக்கப்புறம் அவர் நமக்குள்ளே நிலைச்சி நிற்கிறார் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம கேரக்டரே மாறிடும். கிறிஸ்துவாக மாறுறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். தேவன் கூட நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக எதிர்பார்க்குறாரு. சரிங்களா? இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க, 15:6. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள். பார்த்தீங்களா? அவர்கிட்ட நிலைச்சிருந்தா பிரச்சனை இல்லை, அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நிலைச்சி நிற்கலன்னு வச்சுங்க, அவன் என்ன பண்ணுவான்? உலர்ந்து போவான். அதை எப்படி செடியில் வெயில் பட்டு அந்த இலைகள்லாம் காஞ்சி போய் உலர்ந்து போயிடுதோ அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையும் என்ன ஆகிடும்னா பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையாக மாறிடும். அந்த மாதிரி காஞ்சி போன இலையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அக்னியில் போட்டு எரிக்கிறதுக்கு தான் உதவும் இல்லைங்களா? வேறு எதுக்குமே உதவாது அப்படின்றாரு. யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்ம என்ன கேட்டுக்கிறோம் ஆண்டவர்கிட்ட? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோன்னா நம்ம உலக பிரகாரமாலாம் கேட்க முடியாது இல்லைங்களா? நம்ம கேட்கொள்றதே பார்த்தீங்கன்னா எப்படியாவது அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய பிள்ளையா போய் சேரணும். அதுக்கு என்னென்ன ஆவிக்குரிய விஷயங்கள் தேவையோ அதுதான் என்ன பண்ண முடியாது, தேவன் தருவார். ஏன்னா அவர் கொடுக்கறது உலக பிரகாரமாக கொடுக்குற விஷயம் இல்லை. உலகம் தரக்கூடாத ஒரு தேவ சமாதானத்தை தான் நமக்கு வச்சுட்டு போயிருக்கார். அதை தான் நம்ம கேட்கணும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், யோவான் 15:8 வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா என்ன பண்ணுவார்? மகிமைப்படுவார். அப்போ கனிகள்னால் என்ன கனிகள் கொடுக்கணும்? ஆவியின் கனிகள் நமக்கு தெரியும் இல்லையா? கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அந்த மாதிரி கொடுக்குறவங்களுக்கு பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவாரா? மகிமைப்படுவார். அப்புறம் கற்களை வச்சு பார்த்தோம், ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சை செடியை வச்சு பார்த்தோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 14:4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்கள். அப்போ ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவங்கன்னு யார்? அது நமக்கு தெரியும். ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லும் போதே சபைகளை பற்றி தான் பைபிள் சொல்லுது. ஏசாயால கூட படிக்கிறோம் இல்லையா? 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடிச்சிட்டாங்க. எங்கள் நிந்தை நீங்கள் மாத்திரம் உங்கள் பேரை வச்சுக்கிறோம், மற்றபடி உங்கள் ஆகாரம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் சொந்த ஆகாரத்தையே நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் இல்லைங்களா? அது யார்? அது பாபிலோன். இன்றைக்கி இருக்கிற பெயர் சபைகள். அவங்களுடைய போதனையில் கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. என்ன? இவர்களே கற்புள்ளவர்கள். கற்புள்ளவர்கள்னா கற்புள்ள கன்னிகை, ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்டவர், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காகவே நியமிக்கப்பட்டவர் தான். சரிங்களா? கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாரோ அவரையே பின்பற்றக்கூடியவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனார்? பரலோகத்துக்கு போயிட்டார். பிதாவாகிய தேவனுடைய
வலது பாஸ்டில் போய் உட்காந்துட்டார். அப்போ இவர்களும் எங்கே போகிறாங்கன்னா அவருக்கு பின்னாடியே போகக்கூடியவங்க. இப்போ மனுஷர்லேருந்து தேவனுக்கு என்ன பண்ணுறாங்களாம்? தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாம். சாதா பாவத்தில் இருக்கிற நாமம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக என்ன பண்ண போகிறோம்? மாறப்போகிறோம். ஆட்டுக்குட்டியானவருக்கு முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் அவங்க தான் இந்த 1,44,000 பேர். அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு வரணும், நம்ம கேரக்டர் மாறணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஒரே ஒரு விஷயத்தை தான் வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்னு பாருங்கள். 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். பார்த்தீங்களா? நாங்கள் ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படினா இயேசு கிறிஸ்து தான் ஞானம் இல்லைங்களா? அவருடைய குணலட்சணம் நமக்கு வரணும், அவர்கிட்ட போய் சேரணும். அப்போது நம்ம இந்த பூமியில் ரொம்ப நாள் வாழறதுக்கோ சொத்து சம்பாதிக்கிறதுக்கோ நிறைய இந்த பூமியிலேயே நிலச்சி வாழறதுக்கோ ஆசைப்படக்கூடாது. நம்ம எதுக்கு தான் ஆசைப்படணும்னா அதனால தான் சொல்கிறாரு, எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். எப்படியாவது நம்முடைய லக்கு கிறிஸ்துவோட போய் இணைஞ்சிடணும். அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு என்ன வேணும்னா ஞானமுள்ள இருதயம் நமக்கு வேணும். அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணணும். அதுதான் பைபிள் சொல்லுது, நீ எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாரி, புத்தியை சம்பாரி. ஞானமே முக்கியம் என்ற ஒரு விஷயத்தெல்லாம் நமக்கு சொல்லுது. காரணம் என்னன்னா, நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்னா அன்பில் ஒருத்தர் எப்படி இருக்கணும்னா கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். அதுதான் வாசிக்க எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உலகம் என்ற ஒரு விஷயம் தோன்றத்துக்கு முன்னாடியே தேவனுடைய பிள்ளைகள் 1,44,000 பேர் இன்னார்னு தெரிஞ்சு வச்சுருக்காராம். அப்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு பேட்சாக உலகம் ஃபுல்லாக இந்த ஊழியம் நடக்குது, எல்லாருக்கும் கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு தரார். அந்த வாய்ப்பை பற்றி கொள்வதும் அசட்டை பண்ணுறதும் யார் கையில் தான் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் இங்கே வரதால் நிறைய பிரச்சனைகள் இல்லை, உலகத்தின் மித்தம், நீதியின் மித்தம், எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் வரதான் செய்யும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? இதுதான் ஆசீர்வாதம். துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் துன்பப்படுவான். இதுதான் ஆசீர்வாதம். அதனால் நமக்கு எல்லாம் இருந்தால் கூட தேவன் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா, சத்தியத்தில் என்ன பண்ணுறாரு, நம்மளை என்ன பண்ணுறாரு, போஷிக்கிறார், உற்சாகப்படுத்துகிறார், எல்லா இடர்லேருந்து நீக்கிறார். அதுக்கெல்லாம் அவர் நமக்கு துணை நிற்கிறார். அந்த விசுவாசம் கண்டி நம்மக்கிட்ட இருந்தால் போதும். விசுவாசத்தில் தான் எல்லாம் ஜெயிக்க முடியும். நம்ம எபிரேயரில் கூட படிக்கிறோம் இல்லையா, விசுவாசத்தில் ஜெயித்தவர்கள் ஒரு லிஸ்ட்டே பார்க்குறோம். அப்போது விசுவாச குறைச்சல் இருந்தால் தான் பிரச்சனைகள் அதிகமாக வரும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாம் தேவனிடத்திலும் கிறிஸ்துவிடத்திலும் போய் சேர்றதுக்கு உறுதியாக இருக்கணும். அந்த விசுவாச குறைச்சல் இருந்தாவே நமக்கு 1008 பிரச்சனைகள் என்ன பண்ணும், வந்துடும். அதனால் நம்ம விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரிங்களா? அதனால தான் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்மளை என்ன பண்ணார்னா கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை தெரிஞ்சிருக்கார். இப்போ ஆகாத கல்லே அதுவே என்ன ஆகிப்போச்சுன்னா தலைக்கு மூளைக்கல் ஆயிடுச்சு. மற்ற கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சதுரமாக தான் இருக்கும். ஆனால் மூளைக்கல் மாத்திரம் எப்படி இருக்குது பாருங்கள், டைமண்ட் மாதிரி இருக்கு. ஏன் அப்படி இருக்குது? இதுக்கு கீழே வைக்கிற கல்கள்லாம் ஸ்கொயராக தான் இருக்கும். மூளைக்கல் மாத்திரம் எப்படி இருக்குன்னா டைமண்ட் மாதிரி இருக்கு. ஏன்னா அதுதான் மூளைக்கல். அதுக்கு மேலே ஒரு கல்லை வைக்க முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி தேவனுடைய பார்வையில் மேலேருந்து அவர் பார்த்தாருன்னா அந்த அவருக்கு கீழே கட்டப்பட்ட கற்கள் எல்லாமே எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து மாதிரி தான் தெரியும். ஏன்னா அவர் எப்படி பண்ணியிருக்காரு, நம்மளுடைய பாவங்களையும் சேர்த்து மறைச்சிருக்கார்.
அங்கேருந்து பார்க்கும்போது அந்த டைமண்ட் கல் தான் தெரியும், அந்த ஷார்ப்பு தான் தெரியும். கிறிஸ்து தான் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, மூடி மறைச்சிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் தேவனிடத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா பரிந்து பேசிட்டு கொண்டே இருக்கிறார். இன்னும் ஒரு வருஷம் சரியாயிடும், இன்னும் கொஞ்சம் கொத்தி எருவு போட்டால் அவங்க கனி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி அவர் ஒவ்வொரு வருஷம் நமக்காக என்ன பண்ணுறாருன்னா பரிந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். வாசிக்கலாம் 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அவருக்கு கீழே இருக்கோம், ஆனால் நம்ம பாவத்தில் தான் இருக்கோம். அவர் தான் நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா தேவனுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா நம்மளை பரிசுத்தம் உள்ளவர்களாக காமிச்சிட்டு இருக்கார். ஏன்னா தேவன் மேலேருந்து பார்க்கும்போது நம்மளுடைய பாவம் தெரியல, அவர் பார்க்கும்போது தன்னுடைய குமாரன் தான் தெரிகிறார். அவர் சட்டையில் கீழே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மறைஞ்சிருக்கோம். நமக்கு மாத்திரமல்ல, உலகத்தின் பாவத்தையும் என்ன பண்ணுறாரு, நிவர்த்தி செய்கிற ஒரு பலியாக இருக்கார். பார்த்தீங்களா, இதுதான் தேவனுடைய திட்டத்தில் வர பிளானு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மூளைக்கல்லோடு சேர்ந்து இணைகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவும் சபையும் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரள் கூட்டத்தார். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் பரலோக வாய்ப்பு தான், ஆனால் இவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய போகிறவங்க யாருக்கு, சபைக்கு. ஆனால் இப்போ நம்மளை திரள் கூட்டத்துக்காக அழைக்கலை. எதுக்கு அழைச்சிருக்காரு, சபைக்காக தான். அந்த 1,44,000 பேரில் ஒத்தராவதுக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கார். திரள் கூட்டத்துக்காக இப்போ அழைக்கலை. அதுக்கு ஒரு காலம் வரும், மகா உபத்திர காலம். அதில் உபத்திரத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் தான் திரள் கூட்டத்தார். சரிங்களா, அதற்கு முன்னாடியே நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா அழைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பூமிக்குரிய ஆசீர்வாதம், முற்பிதாக்கள், அப்புறம் பூரணத்திற்கும் ஜீவனத்திற்கும் கொண்டு வரப்பட்ட மனுக்குலம். இதுதான் தேவனுடைய ஆர்டரே. சரிங்களா, அப்போது முதல் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா அந்த சபை வாய்ப்பு தான் தரார். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாசிங்க சங்கீதம் 118:23. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது இந்த ஒரு விஷயம் யாரால் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சரிங்களா, இன்னொரு வசனம் வாசிங்க, எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பார்த்தீங்களா, கிறிஸ்துவுக்குள் நம்மளை தெரிந்து கொள்ளபடியே அந்த வாய்ப்பு நமக்கு முதல் தரார். அப்போ இந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணோம், எப்படியாவது அந்த ஜீவனை நம்ம என்ன பண்ணோம், பற்றி கொள்ளணும். இந்த வாய்ப்பு நம்ம அசட்டை பண்ணவே கூடாது அப்படின்னு பார்க்குறோம். காரணம் என்ன தெரியுமா, இப்போ நம்ம இந்த பூமியில், இப்போ இருக்கிற சரீரத்தில், இப்போ இருக்கிற உலகத்தில் நம்ம எப்படி இருக்கோம், சந்தோஷமாக இருக்கிறோமா? இது சாத்தானுடைய உலகம். பொய் புரட்டு இல்லாமல் வெளியே வாழவே முடியாது, பொய் சொல்லாமல் உழைக்கவே முடியாது, ஒருத்தர் பகைக்காமல் உழைக்கவே முடியாது, இல்லைங்களா? உலகத்தாரோட ஒன்றி போகிற விஷயமாக தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்க முடியுமா நம்மளால்? இவ்வளோ சத்தியம் கேட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு வாழறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம், இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி திரும்ப இருக்கணும்? வாசிங்க 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், அது என்ன பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு? நம்ம கட்டியிருக்கிற வீடா? எது? நம்மளுடைய சரீரம் தான். இந்த சரீரம் நம்முடைய வீடு, இதான் நம்ம வீடு தான் நம்முடைய இது கைகளால் செய்யப்பட்ட ஒரு கூடாரம். முதல் தேவன் என்ன பண்ணார், ஆதாமை எப்படி படைச்சார்? மண்ணிலேருந்து எடுத்து மனுஷனை உருவாக்கி, இல்லையா, கையில் செஞ்சு தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மானான். ஆனால் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்தியமான வீடு எங்கே இருக்கான்? பரலோகத்தில் இருக்கு. அது நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அப்போ கைவேலை இல்லாத நித்தியமான வீடு எது? இந்த சரீரம் கிடையாது.
இந்த சரீரம் போயிடும். இந்த சரீரம் வந்து பூமியில் அழிஞ்சு போயிடும் இன்னும் கொஞ்ச நாளில். அப்போ கைவேலை இல்லாத நித்தியமான வீடுனா அது மகிமையின் சரீரம். கிறிஸ்து இன்னைக்கு எப்படி இருக்காரோ அதே மாதிரி ஆவதற்கு என்ன நமக்கு என்ன இருக்கு? அது வந்து சதா காலமும் தேவனோடு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடியது. ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மகிமையான சரீரத்தை நமக்கு தராது. அதுதான் நித்தியமான வீடு. இது வந்து டெம்பரரி தான். ஆயுசு நாட்களோ 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அதுக்கு மேலே நம்ம வந்து என்னதான் உயிரை தக்க வச்சாலும் அது வந்து நிற்காது. தன் ஜீவனுக்காக எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறவன் அதை இழந்து போயிடுவான் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. சரிங்களா? அப்போது நித்தியமான வீட்டுக்காக தான் நாம் இங்கே வந்திருக்கோம். அடுத்த வசனம் வாசிங்க, 2 கொரிந்தியர் 5:2. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த கூடாரத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்குமா? அனுதினமும் என்ன பண்ணுறோம்? தவிச்சிட்டு தான் இருக்கோம். ஒரு நேரத்தில் உடம்பு சரியாமல் போயிடுது இல்லையா? ஒரு நேரத்தில் மனசு சரியாமல் போயிடுது. ஒரு நேரத்தில் பக்கத்தில் பிரச்சனை, ஒரு நேரம் ஆஃபீஸில் பிரச்சனை, ஒரு நேரத்தில் வெளியே பிரச்சனை, சொந்தக்காரர்கள் மத்தியில் பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் இந்த கூடாரத்துக்கு ஒரு பிரச்சனை தான். நிம்மதியான வாழ்க்கை இருக்கா? சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு விடிவு காலமே வராதா? ஏன் சொல்கிறோம்? வரும். ஆனால் நம்ம அதுக்கேற்ற இந்த கூடாரத்தில் பாவத்தில் இருக்கும்போதே நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசித்தா தான் அது நடக்கும். அதனால தான் ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் என்ன பண்ணுறோம்? தவிக்கிறோம். நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள எப்படி இருக்குமா? மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி ஏதாவது வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோமா? பார்த்தா அப்படி ஒத்தரி தெரியலையே. சபை எப்படா முடியும்? ஞாயிற்றுக்கிழமை வேற போய் மட்டன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம். இவர் வேற போட்டு ரொம்ப பேசிகிட்டே இருக்காரு அப்படின்ட்டுலாம் நினைப்போம் இல்லைங்களா? ஏன்னா தேவன் நமக்கு என்ன சொல்கிறார்? ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி நம்ம டைம் ஒதுக்குறதே ஒரு பலி தான் இல்லைங்களா? நம்ம நேரங்கள் காலங்களெல்லாம் விட்டுட்டு வந்து இன்றைக்கி தேவனுடைய சத்தியங்களை, ஏன்னா என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு தான் நான் நித்திய ஜீவன் தருவேன்னு சொல்கிறார். இப்போ அதுவே ஒரு பலி செலுத்துறது தான். இப்போ அதை என்ன பண்ணணும்னா வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கணும். எந்த ஒரு பலி செலுத்தினாலும் முந்திக்கணும். நான் தான் செலுத்துவேன் அப்படின்னு முந்திக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் தேவன் பார்க்குறார். சரிங்களா? கொலேசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படிக்கு அவரே ஆதியும் மரித்தோரில் இருந்து எழுந்த முதற்பேருமானவர். பார்த்தீங்களா? நமக்கு ஒரு ரோல் மாடலாக அவர் இருக்கார். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். சும்மா ஏதோ மேஜிக் மாதிரி இல்லை, மற்ற ரிலிஜன் மாதிரி அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அவர் நம்மள மாதிரியே மாம்சத்தில் வந்தார், பாடுபட்டார், அவருக்கும் தூக்கம் வந்தது, அவரும் சாப்பிட்டார், கண்ணீர் விட்டார், எல்லாமே. ஏன் காரணம் என்ன தெரியுங்களா? தம்முடைய பிள்ளைகள் மாம்சத்தில் இரத்தத்திலும் உடையவராக இருக்க அவரும் எப்படி பண்ணார்? அதே மாதிரி ஆனார். அவரும் வந்து புதுசாக ஏதோ மேஜிக் மாதிரிலாம் பண்ணல, நம்மள மாதிரியே பாடுபட்டு ஜெயிச்சுட்டு தான் போயிருக்கார். கண்டிப்பாக முடியும் அப்படின்ற ஒரு ரோல் மாடல் என்ன பண்ணியிருக்காரு? நம்மக்கிட்ட காமிச்சிட்டு போயிருக்கார். அதனால தான் அந்த விலையேறப்பெற்ற கல்லை, அந்த ஒரு இயேசு கிறிஸ்து என்ற ஒரு விஷயத்தை யார் மத்தியில் வச்சுருக்கார் பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியில் தான் வச்சுருக்கார். வேறு எங்கேயும் தேவன் வைக்கல. ஏன்னா அவருடைய வசனங்களை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகள் மாத்திரம்தான். அதனால தான் அந்த விலையேறப்பெற்ற கல் எங்கே வச்சுருக்காருன்னா சியோனில் வச்சுருக்கேன் அப்படின்றார். வாசிக்கலாம், ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். அதனால தான் சைலண்டாக இருக்கீங்களா? நாங்களாம் விசுவாசிக்கிறோம், அதனால் பதறாமல் உட்காந்துருக்குறோம். எங்கே வச்சுருக்காராம்?
அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் எங்கே வைத்திருக்கேன்? சியோனில் வைத்திருக்கேன். சியோன் யாருங்க? நாம தான். பாபிலோனின் குமாரத்தி மத்தியில் குடியிருக்கிற சியோனே, உன்னை நீ விடுவித்துக்கொள். விடுவித்துக்கொண்டு இங்கே வந்ததால தான் அந்த அஸ்திபாரமான திட அஸ்திபாரமான கல், விலையேற பெற்ற கல், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட கல் நமக்கு ஒரு ரோல் மாடலாக வச்சிருக்கார். அதனால்தான் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி ஒரு மாதிரியை வைத்து போனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த மாதிரி கல் இங்கே வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ அந்த கல்லின் மேலே தான் என்ன பண்ணோம்? நாமளும் போய் இணையணும் இல்லைங்களா? ஏன்னா விசுவாசிக்கிறவன் பதறான். அந்த கல் மேலே கண்டி நம்மளும் இணைஞ்சிட்டோம்னா நம்மளும் எந்த ஒரு இதுலேயும் நமக்கு ஒரு பிரச்சனை வராது. வாசிக்கலாம், மத்திய 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பார்த்தீங்களா? ஒரு புத்தியுள்ள மனுஷன் இருந்தா அவன் எது மேலே தான் கட்டப்படுவானா? இயேசு கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தின் மேல் தான், அவருடைய போதனைகள் மேலே தான், அவருடைய குணலட்சங்கள் மேலே தான் கட்டப்படுவான். அதை தவிர உலகத்தில் வேற யார் மேலே கட்டப்பட்டாலும் சரி, அது மணல் மேலே கட்டின வீட்டுக்கு ஒப்பாயிரும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் திட அஸ்திபாரமான ஒரு கல். சாதாரணமாக நம்ம வீடு கட்டும் போதே மணல் மேலே கட்டுவோமா? எதுக்கு ஃபவுண்டேஷன் போடுறோம்? கம்பியெல்லாம் போட்டு அவ்வளோ காங்கிரீட் போட்டு ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஏன் கட்டுறோம்? நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன ஆகிடாது? அது கூட சொல்கிறாங்க, பில்லர் போடுங்க, பெல்ட்டு போடுங்க, பெல்ட்டில் வந்து பெரிய கம்பி போடுங்க, எல்லாம் ஏன் சொல்கிறோம்? ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங்னாவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது ஃபவுண்டேஷனே நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அதன் மேலே கட்டுறவன் விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். சரிங்களா? புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க, 7:25. பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பெருமழை சொரிந்தும் பெருவெள்ளம் வந்தும் காற்று அடித்தும். சில பேருக்கு இந்த பெருமழை பெருவெள்ளம் காற்றுலாம் என்ன பார்த்தீங்களா? தந்திரமான போதகம், வஞ்சிக்கிற போதகம், இதுதான் சூழ்ச்சி தான். இதெல்லாம் சில பேர் இங்கே போகிறத பற்றி அவங்க சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? அப்படியா, நம்மளை ஏமாற்றப்பட்டாங்களா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போது கிறிஸ்து மேலே அஸ்திபாரம் பண்ணப்பட்ட ஒரு கல்லாக இருந்தால் அது என்ன காற்று அடித்தாலும் சரி, என்ன மழை பெஞ்சாலும் சரி, அது என்ன ஆகிடாது? ஒன்றுமே ஆகாது. நான் 2011 நான் ஒரு சாட்சி சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன். 2010 சப்ஜெக்ட் கேட்டோம், 2011 ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் ஞானஸ்தானம் எடுத்தவனே எனக்கு சுகர் வந்துச்சு. அப்போ நான் வந்து 93 கிலோ இருந்தேன், குண்டாக இருப்பேன். என்னை குண்டு பாலான்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி இருந்தேன். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு சுகர் வந்தவொடனே நான் அதை கவனிக்கலை. ஆனால் நான் இந்த சித்த வைத்தியத்திலலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 35 கிலோ வெயிட் லாஸ் ஆகி போச்சு. 1 கிலோ இல்லை, 2 கிலோ இல்லை, 35 கிலோ ஆயிடுச்சு. ஆனால் என்ன தெரியுமா சொன்னாங்க? அப்போ நான் சிஎஸ்ஐக்கு தான் போயிட்டு இருந்தேன். எங்கள் சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. நீங்கள் அங்கே போனதால தான் இப்படி உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பரவாயில்ல, என்றைக்காக இருந்தாலும் போகிறேன், போகிறதா தான் அங்கேயே போய்க்கிறேன், இனியெல்லாம் இங்கே வந்துடலாம் போக மாட்டேன். ஏன்னா உண்மையான சத்தியம் எதுன்னு தேவன் எனக்கு காமிச்சிட்டார். எப்படியா இருந்தாலும் சாவதான் போகிறோம், அங்கே இருந்தாலும் சாவதான் போகிறோம், இங்கே இருந்தால் சாவ போகிறோம். ஆனால் சத்தியம் தெரிஞ்சிட்டு சாவதே நல்லது தான் அப்படின்னு வந்தேன். உடனே தேவன் கைடன்ஸில் ஒரு நல்ல டாக்டரை பார்த்தேன். 1 மாதத்துலேயே சரியாயிடுச்சு. சரியாகி அவர் கொடுக்குற மெடிசன் நார்மலாக தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷமாக அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு. அப்போது தேவன் நம்மளை அவ்வளோ சீக்கிரத்தில் கைவிட மாட்டார். அவரை நம்பி வர பிள்ளைகளை எல்லா ஒரு கதவு மூடினா கூட இன்னொரு கதவு என்னாகும்? திறக்கப்படும். ஆனால் நம்ம விசுவாசிக்கணும், இதை தவிர நமக்கு உலகமே வேறு கிடையாது. நமக்காக இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம தேவனுக்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் வாழ்ந்து மறிச்சோம்னா அந்த ஒரு விஷயத்தில் தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? விட மாட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அதனால்தான் அந்த ஆர்டர் பாருங்கள், வாசிங்க,
எபேசியர் 2:20. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். பார்த்தீங்களா? அந்த அஸ்திபார கற்கள் ஆவிக்கேற்ற மாளிகையின் போது அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அஸ்திபாரத்தின் மேல் என்ன பண்ணோம்? அவருடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய போதனைகள் இருக்கு. நம்ம சொல்றதெல்லாம் அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியம். இடையில எவ்வளோ மாறிச்சு. முதலாம் சபையில் என்ன செய்யப்பட்டதோ அதுதான் நம்ம இப்போ செஞ்சிட்டு இருக்கோம். சரிங்களா? உண்மையான தேவனுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது மேலே தான் நம்ம என்ன பண்ணோம்னா கட்டப்பட்டு வரும். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில் வந்து என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. மல்கியா 3:3. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். பார்த்தீங்களா? அவர் உட்கார்ந்து வெள்ளியை புறமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் என்ன பண்ணுவாரா? லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கிறாராம். லேவியின் புத்திரரை தான் தேவன் என்ன பண்ணார்னா கூப்பிட்டார் ஊழியம் செய்யறதுக்கு. அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணுறாரு? லேவியின் புத்திரராக கூப்பிட்றாரு ஊழியம் செய்கிறதுக்கு. அவங்கள என்ன பண்ணுறாருன்னா கர்த்தரோடுகளாகும்படிக்கு நீதியாக காணிக்கை செலுத்தும்படியாக நம்மளை என்ன பண்ணுறாருனா பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் நம்மளை என்ன பண்ணுறா புறமிடுறார். பொண்ணு வெள்ளி எப்படி புறமிடுவாங்க? ஃப்ரிட்ஜில் வச்சா நெருப்பில் போட்டு நல்லா அதை ஹீட் பண்ணாதான் பொண்ணு என்னாகும்? மறுபடியும் ஜொலிக்கும். வெள்ளி அதே மாதிரி தான், நெருப்பில் தான். அதே மாதிரி தான் நமக்கு பலவிதமான சோதனைகள் பரீட்சைகள் எல்லாம் என்னாகும்? நமக்கு வரும். இப்போ அதில் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பக்குவப்பட முடியும். வேறு எதுலேயுமே பக்குவப்பட முடியாது. பொண்ணுக்கு எப்படி நெருப்போ? ஏன்னா அழிந்து போகிற பொண்ணே அக்னியினால் சோதிக்கப்படும் போது அதை காட்டிலும் விலையேற பெற்றதாக இருக்குது உங்கள் விசுவாசம். இப்போ விசுவாசம் தான் நம்மளை சோதிக்கப்படும். எப்படியாவது சாத்தான் என்ன பண்ணுவான்? விசுவாசத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு 100% எஃபெக்ட் போடுவான். ஏன்னா நம்ம அவன் கண்ட்ரோலில் இருந்தோம் இவ்வளோ நாள், இப்போ வெளியே வந்துட்டோம். விடுவானா? அதனால் ஏகப்பட்ட வரும். ஆனால் நம்ம விசுவாசத்தில் நிலைச்சிருந்தோம்னா, இயேசு கிறிஸ்து எப்படி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். வந்தவனே சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்ததால் அவரை விட்டு ஓடி போயிட்டான் இல்லையா? அதே மாதிரி நாமளும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் நம்மளை விட்டும் அவன் ஓடி போயிடுவான். இது ஆவிக்கேற்ற மாளிகை. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பூமியில் ஒரு சபை கட்டப்படுதோ, ஒரு ஆலயம் கட்டப்படுதோ, அது எப்படி கட்டப்படும்? கீழேருந்து தான் கட்டப்படும் இல்லைங்களா? கீழே தான் ஃபவுண்டேஷன். ஆனால் ஆவிக்கேற்ற மாளிகைக்கு மேலேருந்து ஃபவுண்டேஷன். சரிங்களா? இப்போ கீழேருந்து ஃபவுண்டேஷன் போடும்போது இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பில்லர்லாம் வச்சு ஸ்ட்ராங்காக கட்டுவாங்க. சரிங்களா? அப்போது இந்த பூமியில் ஒரு பில்டிங் கட்டப்படுது, ஒருத்தர் உருவாகணுன்னாவே இந்த பூமி தான் ட்ரைனிங் சென்டரே. இயேசு கிறிஸ்துவே பார்த்திங்கன்னா இந்த பூமியில் வந்து தான் என்ன பண்ணார்? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி இல்லைங்களா? பவுல் கூட கமாலியாருடைய பாதத்தண்டியில் இருந்து தான் ஒரு வேதங்களை கற்றுக்கினார் அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து கூட பாருங்கள், எபிரேயர் 5:8. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. கீழ்ப்படிதலை என்ன பண்ணாரு? அவருடைய குமாரனாக இருந்தால் கூட பட்ட பாடுகள்னாலே என்ன பண்ணார்? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்போ நமக்கும் சில பாடுகள் வரும். அது எதற்காகனா கீழ்ப்படிதலை கற்றுக்கிறதுக்கு தான். அவங்கள மிஞ்சி போகிறதுக்காக இல்லை. ஏன்னா தீமையோடு எதிர்த்து நீங்கள் போவே வேணான்றார், அதுக்கு எதிர்த்து நில்லுங்கன்றார். தீமை ஒரு இடத்துல இருக்குன்னா அது ஆப்போசிட்டாக போயிடணும், அந்த சைடே போகக்கூடாது. அடுத்த வசனம் எபிரேயர் 5:9. தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அவர் கீழ்ப்படிங்கி காமிச்சிட்டு தாம் பூர்ணான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்ன பண்ணுறாரு? யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாயிருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? இப்போது கீழேருந்து கட்டப்படுற பில்டிங், சரிங்களா, இந்த பில்டிங்க்கு அதுக்கு மேலே வச்சு
கட்டுறதுக்கு கற்கள் வேணும். இந்த கற்கள் எங்கேருந்து கொண்டு வராங்கன்னா, இன்றைக்கி வந்து சாதாரணமாக செங்கல் எல்லாம் செஞ்சிடறாங்க ஈஸியாக மிஷினில். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கல் கொண்டு வரணுன்னா எங்கே தான் போவாங்க? கல்காரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி கல்காரியில் தான் போய் கொண்டு வரணும். இங்கேருந்து எப்படி கொண்டு வர முடியுமா? இது எப்படி இருக்கும்? ஒரே பாறையாக இருக்கும். இது எப்படி கொண்டு வர்றது? கொண்டு வர முடியாது. அப்போ கல்காரி என்றது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, உலகத்துக்கு அடையாளமாக இருக்குது. இப்போ உலகத்தில் தான் வெளியே தான் அந்த பாறை இருக்குது. நம்மளும் எங்கே தான் இருந்தோம்? உலகத்தில் தான் இருந்தோம். இப்போ அங்கே இருந்து நம்மளை என்ன பண்ணுறாருன்னா ஆலயத்துக்கு கொண்டு வரணும் இல்லைங்களா? ஆலயத்துக்கு கொண்டு வரணும். அப்போ கல்காரி என்றது எது பார்த்திங்கன்னா உலகத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. அங்கேருந்து இங்கே கொண்டு வரணுன்னா, ஆலயம் கட்டுறதுக்கு கொண்டு வரணுன்னா என்ன பண்ணணும்? இப்படியே கொண்டு வர முடியுமா? என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு தொலை போடுவாங்க. அந்த பாறையில் என்ன பண்ணுவாங்க? ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஒரு தொலை போடுவாங்க. தொலை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வெடி மருந்து வைப்பாங்க. கல்காரியில் பார்த்துருக்கீங்களே? எங்கள் வீட்டுக்கிட்டலாம் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது, 1 கிலோமீட்டர்லேயே இருக்குது. காலையில் அதிரும், அப்படியே வீடே அதிரும். ஏன்னா வெடி வைப்பாங்க, வேட்டு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. வெடித்து சதுரம். அதில் என்னதான் கற்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த எம் ஸ்டாண்டு, பி ஸ்டாண்டு, அந்த கற்கள்லாம் கொண்டு வராங்க. சரிங்களா? அப்போ வெடி வச்சு சிதைக்கும் போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி செதறும். சரிங்களா? வெடி மருந்து வச்ச பிறகு தான் இந்த மாதிரி என்ன ஆகும்? செதறும். சரிங்களா? இப்போ இந்த செதற கல் எல்லா கல்லையும் கொண்டு வர முடியுமா? சிலது தூளாக போயிடும், சிலது சின்ன சின்னதாக போயிடும், எதுக்குமே பிரயோஜனமெல்லாம் ஆகிட போயிடும். ஆனால் ஒரு சில கற்கள் மாத்திரம் அந்த ஆலயத்துக்கு ஏற்ற கற்களாக வரும் இல்லைங்களா? ஆலயத்துக்கு ஏற்ற கற்களாக வரும். அந்த பெரிய சைஸ் கல்லை மாத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக பொறுக்கி எடுப்பாங்க. சரிங்களா? இதே மாதிரி தான் உலகத்தில் அந்த வெடிமருந்து மாதிரி ஒரு ஓட்டையை போட்டு வச்சதான் நம்ம நோட்டீஸ் கொடுத்தது. எவ்வளோ பேருக்கு நோட்டீஸ் கொடுத்தோம்? ஒரு 5000 பேர் கொடுத்துருப்போம். எல்லோரும் வந்தாங்களா? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. சில பேர் பவுடராக போயிட்டாங்க, சில பேர் ஆலயத்தை கட்டுறதுக்கு தகுதி இல்லாமல் போயிட்டாங்க. ஒரு சில கற்கள் தான் ஆலயத்துக்கு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி சைஸான கல்லாக இங்கே வந்திருக்கு. சரிங்களா? அந்த வெடி மருந்து என்னன்னு பார்க்கலாமா? வாசிக்கலாம். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அந்த வெடிமருந்து என்ன ஆயிடுச்சுன்னா பவர், தேவனுடைய வார்த்தை. அது என்ன பண்ணுச்சு? சத்தியம் கேட்டவனே ஊனை குத்துது, உருவ வகை அறுக்குது. அறுத்து என்ன பண்ணுது? எல்லாத்தையும் பிரிக்கத்தக்கதாக இருதயத்தின் நினைவுகள் யோசனைகள் எல்லாம் என்ன பண்ணுது? வகை இருக்குது. எப்படி அந்த பாறையிலேருந்து ஒரு கல் வெடித்து வந்ததோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே வந்திருக்கிறோம். அப்போது தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்கள். எப்பேற்பட்ட கடும் இருதயம் உள்ளவங்க, பாறை மாதிரி உள்ள இருதயங்க, அவங்கள கூட என்ன பண்ணுறாருன்னா அவருடைய சத்திய வசனத்தினால என்ன பண்ணுறாரு? மாத்துறார். கல்லும் கரையும் அப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அது எதில் கரையும்னா வசனத்தில் தான் கரையும். சரி, இப்போ கல் வந்துடுச்சு. இந்த மாதிரி இருக்குது, ஷேப் இல்லாமல் இருக்குது. இங்கே வந்த கல்லுலாம் எப்படி தான் இருக்குது? பெரிய கல்லாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கல்லும் எப்படி இருக்குன்னா ஷேப் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி ஷேப் இல்லாத கல்லை ஆலயத்தில் கட்ட முடியுமா? ஒவ்வொரு கல் நம்ம வாங்குகிறோம், அது எப்படி வாங்கணும்? அங்கேயே சைஸ் பண்ணி தான் வாங்குவாங்க. சைஸ் இல்லாத கல்லை வாங்கி ஆலயத்தில் கட்ட முடியுமா? ஏன்னா நீங்களே அந்த ஆலயம் விட்டார். இந்த ஆலயம் கட்டப்படுறதுக்காக தான் கற்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போது இந்த கல் ஏன் ஷேப் இல்லாமல் இருக்குன்னா அங்கேருந்து உலகத்துலேருந்து தான் வந்திருக்குமே தவிர இன்னும் நம்ம கேரக்டர் என்ன ஆகலை? மாறலை. வாசிக்கலாம்.
கலாத்தியர் 5:19 ஆ, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை ஆவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். பார்த்தீங்களா? மாம்சத்தின் கிரியை எப்படி இருக்கான்னா வெளிரங்கமாக இருக்கான். விபச்சாரம் அப்படின்னு சொல்ல, நம்ம யாராவது விபச்சாரம் செய்கிறோம்னா தேவனுடைய பிள்ளைகள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. விபச்சாரம்னா என்ன அர்த்தம்னா, கணவன் இருக்க மாட்டார் இல்லையா, மற்ற எல்லாரோடைய போகிறதா விபச்சாரி இல்லைங்களா? எல்லா ஆண்கள், நிறைய ஆண்களோட போகிறதா விபச்சாரி. அப்போ நமக்கு ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்டவங்க யார்? கற்புள்ள கன்னிகைகள். அப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாரோ சொல்கிற போதனைகளுக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம், புரியுதுங்களா? அப்போது அது ஒரு விபச்சாரம் மாதிரி தான். வேசித்தனம், அசுத்தம், காமவிராகம் எல்லாமே நமக்குள்ளே இருந்தது. இதெல்லாம் ஆவிக்குரிய மீனிங்கில் தான் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அடுத்தது பாருங்கள் 5:20. விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். விக்கிரக ஆராதனை என்னும்போது தேவனுடைய விஷயத்தை தவிர மீது எது பண்ணாலும் சரி விக்கிரக ஆராதனை தான். அதுக்கு முக்கியத்துவம் தராமல் நம்ம மற்றதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் தந்தாலும் அது விக்கிரக ஆராதனை தான். பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், இது எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த கல் எப்படி ஷேப் இல்லாமல் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம எப்படி இருக்கோம், ஷேப் இல்லாமல் இருக்கோம் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ ஆலயத்துக்கு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு வாசிங்க. கலாத்தியர் 5:21 பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று. அந்த கல் வந்தாச்சு, அதே ஷேப்பில் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது. ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நம்மக்கிட்ட என்ன இருக்குது. ஆனால் நம்ம ஏதாவது சொல்லிப்போமா? எங்ககிட்ட இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா நம்மெல்லாம் பாவிகளாக தான் இருக்கோம். ஏன் பாவிகளாக இருக்கோம்? நம்மக்கிட்ட இன்னும் மாம்சத்தின் கிரியைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கணும். ஒரு கல் எப்படி இயேசு கிறிஸ்து கைக்கு வந்தாச்சு, ஆலயத்துக்கு வந்தாச்சு. இப்போ அவர் கையில் வந்துச்சுன்னா அவர் தான் மேசனை மாதிரி. என்ன பண்ணுறாரு, அந்த கல் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? ஷேப் பண்ணுறாரு. 4 சைடும் சதுரமாக, அந்த மேடு பள்ளம் இல்லாமல், அந்த நம்ம கிட்ட மாம்சத்தில் இருந்த கிரியைகள் எல்லாம் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொன்றா எடுக்கிறார். வாசிங்க 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பார்த்தீங்களா? ஏற்ற காலத்திலே நம்மளை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கையில் மாத்திரம் நம்ம அடங்கி இருந்தோம்னா அவர் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் உள்ள கல்லை என்ன பண்ணுறாரு, மாத்துறாரு. இப்போ அந்த கல்லை வச்சு கட்ட முடியாது, இந்த கல்லை வச்சு கட்டலாம்ல. அப்படியே ஒவ்வொரு கல்லாக இசைவாக கட்டலாம். 4 பக்கமும் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கு, ஷேப்பாக இருக்குது. காரணம் என்னன்னா இயேசு கிறிஸ்துவுடைய கையில் அடங்கியிருக்கும். இப்போ 4 பக்கமும் ஒரே மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம சபையிலையும் நம்ம கேரக்டர் ஒரே மாதிரி தான் இருக்கணும், வீட்டில் போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், அக்கம் பக்கத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், வேலை செய்கிற இடத்துலையும் ஒரே மாதிரி தான். எங்கேருந்து பார்த்தாலும் நம்மளுடைய இதை எப்படி தெரியுமா, கிறிஸ்துவுடைய குணலட்சணம் தான் நம்மக்கிட்ட பிரதிபலிக்கணும். அப்படி நம்ம பிரதிபலிக்கணும்னா அவருடைய பலத்த கையில் நம்ம என்ன பண்ணோம், அடங்கியிருக்கணும். சரிங்களா? அதனால தான் அதுக்கு தான் சொல்கிறாரு, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது எப்படி இருக்கான், சமீபத்து வருகிறதே எவ்வளவாய் பார்க்கிறீர்களே, அவ்வளவாய் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. சொல்லிட்டு ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்போது அவருடைய பலத்த கையில் நம்ம அடங்கிட்டு இருந்தாவே ஆவியின் கனி நம்மக்கிட்ட என்ன ஆகிடும், வளர ஆரம்பிச்சிடும். அவை தான் பார்த்தீங்கன்னா ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம் அப்படி இருக்கு இல்லையா? அப்போது நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணுறோம்னா
நம்ம என்ன பண்ணுறோம்னா தேவனுக்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம்? அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் என்ன ஆகுதுன்னா, அந்த கல் என்ன ஆகுதுன்னா ஒரே ஷேப்பாக மாறுது. ஷேப்பாக மாறினதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, அந்த ஆலயத்தில் ஒவ்வொரு கல்லாக கட்டப்பட்டலாம் இல்லைங்களா? இப்போ நம்ம ஷேப் இல்லாமல் தான் இருக்கோம். இப்போ தான் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, லேவியின் புத்திரரை என்ன பண்ணுறாரு? சுத்திகரிக்கிறார், பொன்னை போலவும் வெள்ளியை போலவும். சரி, இதுக்கு ஒரு நிழல் ஒன்று பார்த்துட்டு இந்த சப்ஜெக்டை முடிக்கலாம். சாலமோன் ராஜா இருக்கார் இல்லைங்களா, அவர் தேவாலயத்தை கட்டும்போது என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கலாம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாச்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. கட்டப்படுற இடத்துல எந்த ஒரு ஆயுத சத்தம் கேட்கலையா? ஒரு பில்டிங் கட்டுற இடத்துல நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க, எல்லாம் அந்த சவுண்டு வந்துட்டு இருக்கும். கல் உடைக்கிற சவுண்டு, தகுடு அடிக்கிற சவுண்டு, சுத்தி சவுண்டு, இதெல்லாம் வரும். ஆனால் அவர் ஆலயம் கட்டும்போது அங்கே எதுவுமே நடக்கலையாம். ஏன்னா வெளியே இருந்தே என்ன பண்ணிட்டாரு, கற்கள் எல்லாம் அது என்ன பண்ண, பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்கள் எல்லாமே வெளியே இருந்தே செஞ்சு கொண்டு வந்து ஆலயம் கட்டுறதுல அப்படியே அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ ஆலயம் கட்டுற இடத்துல வந்து வேலையே இல்லை, எல்லாமே வெளியே தான் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் நாமளும் வந்து பரலோகத்தில் தான் நம்மளுடைய ஆலயம் கட்டப்பட போகுது இல்லைங்களா? அப்போ அந்த பணி எங்கே நடக்குது? இங்கே பூமியில் நடக்குது. இயேசு கிறிஸ்து எப்படி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாரோ எல்லா வேலைகளும் அந்த ஷேப்பிங், சிசிலிங் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற தவறான குணலட்சணங்கள்லாம் வெளியே போகிறதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, எப்படி சாலமோன் வெளியேந்தே அந்த கற்கள் எல்லாம் பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்டாதோ அதே மாதிரி நம்மளை இந்த பூமியிலேயே என்ன பண்ணுறாரு, எல்லாம் ஷேப் பண்ணி என்ன பண்ணுறாரு, நம்ம தேவனுக்கு முன்னாடி நிற்கும்போது நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக நிற்கணும். அதுக்காக பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்கள் மாதிரி நம்மளை இங்கேயே பூமியிலேயே என்ன பண்ணுறாருன்னா சரி பண்ணுறாரு. அதான் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. இங்கேயே கற்றுக்கொள்கிறதுக்காக தான் சில பாடுகள், உபத்திரங்கள் எல்லாத்தையும் நமக்கு அனுமதிக்கிறார் இல்லைங்களா? நம்ம இதே குணலட்சத்தில் போனால் அங்கே இருக்கிறவங்களையும் சேர்த்து கெடுத்து போயிடுவோம் இல்லையா? அதனால தான் நம்ம இன்னும் இங்கே இருக்கிறோம், இன்னும் நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம் அப்படின்னா தேவன் எதிர்பார்க்குற குணலட்சணம் நம்மக்கிட்ட இன்னும் முழுமையாக வளரல. ஏதோ நிறைவு வந்துட்டுருக்கு, ஆனால் நிறைய குறைகள் நம்மக்கிட்ட என்ன இருக்குது. அதனால தான் வார வாரம் தேவன் என்ன பண்ணுறாரு, யாராவது ஒரு சகோதரர்கள் அனுப்பிச்சு ஒரு பாடங்கள் கொடுத்து நம்மளை சுத்திகரிக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை செய்கிறார். சரிங்களா? இப்போ உலகத்தில் நம்ம முதல்ல எப்படி இருந்தோம், அந்த பாறையில் எப்படி இருந்தோம், வெயில், மழை, காற்று, பல அசுத்தங்கள் மத்தியில் நம்ம இருந்தோம். இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறோன்னா ஒரு சுத்தமான கல்லா, பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் மாற்றிட்டுருக்காரு. வாசிக்கலாம் பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று அந்தகார இருட்டில் இருந்தோம், இப்போ என்ன பண்ணியிருக்கோம், தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கீங்க இல்லைங்களா? பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கீங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு யார், என்ன ரிலேஷன்ஷிப்? சகோதரன். சகோதரன் சொல்கிறார் இல்லையா? அவர் சொல்கிறாரு, நான் உங்களை சகோதரன் சொல்கிறதுக்கு வெட்கப்படல. நம்ம போய் வெளியே சொல்ல முடியுமா, இயேசு கிறிஸ்து எங்களுடைய பிரதர் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. பார்த்தீங்களா? காரணம் என்ன தெரியுங்களா? இன்னும் மாம்சத்தின் கிரியைகள் நம்ம உடம்புல இருக்கு. அவர் தைரியமாக சொல்லுவார், ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கிறார். நம்ம வந்து அவரை நேசிக்கிறோமா? நேசிக்கிறோம் அவ்வளோதான். இன்னும் அந்த கேரக்டர் என்ன பண்ணல, மாறல. அப்போது அந்தகார இருளில் இருந்தோம், இந்த கல்காரி எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு பழஞ்ச இடத்துல இருந்தோம்.
இப்போ நம்மளை என்ன பண்ணுறாரு, ஒரு ஆச்சரியமான இடத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு, கூப்பிட்டு வந்திருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். வாசிங்க 1 பேதுரு 2:10. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா, முந்தி தேவனுடைய ஜனமா இல்லை, தேவன் யாருன்னே தெரியாது. தெரியுமா? இங்கே வந்து தானே தெரியும் தேவன் யார், கிறிஸ்து யார், அவருடைய திட்டம் என்ன, எதற்காக நம்ம வந்திருக்கோம், எல்லாமே இங்கே வந்து தான் தெரியும். இதுக்கு முன்னாடி தெரியுமா? ஏதோ ஒரு சில ஆசீர்வாதமான வசனங்களை பேசிட்டு போயிடுவோம். அப்போ அந்த தேவனுடைய திட்டத்தில் நமக்கு என்ன பங்குனே நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இல்லையா? தேவனுடைய ஜனமாக இல்லை, இப்போது அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீங்க, இப்போதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கீங்க. தேவனுடைய இரக்கம் இருக்கிறதால தாங்க உங்களுக்கு சத்தியமே வந்துட்டுருக்கு நமக்கெல்லாம். இல்லைன்னா கிடைக்காது. எல்லாருக்கும் கிடைக்குதா? இல்லை. சரிங்களா? அதனால தான் சொல்கிறாரு, இப்போ நமக்கு என்ன தெரியுமா, பரீட்சை நடக்குது. அழிந்து போகிற பொண்ணே அக்னியினாலே சோதிக்கப்படுது. அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிறது உங்கள் விசுவாசம். விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி, மகிமை, கனம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து யார்கிட்டையாவது வெளிப்பட்டிருக்காரா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏப்பதே இயேசு கிறிஸ்து என்கிட்டேருந்து வெளியப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி, கனம் எல்லாம் உண்டாகும்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து நம்ம மேலே நம்மக்கிட்ட வெளிப்பட்டிருக்காரா? எப்போ வெளிப்படுவார் தெரியுங்களா? ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க, ஒருத்தர் வந்து இடிச்சிட்டாரு, தம்முன்னு இடிச்சிடுவார். அப்போ என்ன சொல்லுவோம்? பிரதர் இந்த பக்கம் வந்து இடிங்க பிரதர், இந்த பக்கம் வந்து இடிங்க பிரதர் நான் சொல்லுவோம். வாயில் வராத வார்த்தையெல்லாம் இருக்காது. கண்டபடி இப்படி இடிச்சிட்டு போயிட்டான், வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா, என்னென்னவோ சொல்லுவோம், அவனை திட்டுவோம். இயேசு கிறிஸ்து மேலே இடித்தா அப்படி சொல்லுவாரா? அப்போ தான் நம்மக்கிட்ட இயேசு கிறிஸ்து வெளிப்படுறாரா இல்லையான்னு தெரியும். இல்லையா? நடந்த சம்பவம் தெரியாமல் நடந்துச்சு. இடிச்சிட்டாரு, அவர் திட்டுறதெல்லாம் சரியாயிடுமா? ஒன்றும் சரியாது. தம்பி இனிமேல் பார்த்து வாப்பா, நான் தான் தவறாக வந்துட்டேன் அப்படின்னும் போது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏங்க நீங்கள் கரெக்டாக, அவன் தாங்க குடிச்சிட்டு வந்து உங்கள் மேலே முட்டியிருக்கான், நீங்கள் கரெக்டாக தாங்க வந்தீங்க பாருங்க, இவ்வளோ சேதமாகி கூட நீங்கள் அன்பு செலுத்துறீங்க. அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே யாராவது ஏதாவது சொன்னால் சும்மா விடுறோமா? எவ்வளோ திட்டுறோம். அப்போ எந்த சூழ்நிலையிலும் அந்த கல் 4 பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த குணலட்சணத்தை எப்படி பண்ணோம்? பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக தான் நம்ம இருக்கணும். எதுவும் ஆக போகிறதில்ல. எது நமக்கு எந்த ஒரு விஷயம் நம்மளுடைய சரீரத்திலேயோ இதுலேயோ நடந்தாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்மக்கிட்ட நடக்காது. யோபுக்கு நடந்தது பாருங்கள். யோபு தேவனே சொல்கிறார், உத்தமன், சன்மார்கன், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தவன் எல்லாம் சொல்கிறாரு. கடைசியில் சாத்தான் என்ன சொல்கிறான்? சாத்தான் சொன்னது தான் ஜெயிச்ச மாதிரி. கடைசியில் என்ன, அவர் சகோதரர்கள்லாம் வந்து சொன்னவனே தேவனையே தூஷிக்கிற அளவு போயிட்டார். அப்போ அவர் உள்ளத்தில் வச்சிருக்கிறத வெளியெடுக்கிறதுக்காக தான் அந்த ஒரு பரீட்சை நடக்குது. இப்போ சத்தியம் கேட்குறோம், இப்போல்லாம் ஒன்றும் நடக்காது. நீங்கள் உடன்படிக்கை எடுத்ததுக்கப்புறம் சில பிரச்சனைகள் தேவன் அனுமதிப்பார். எதுக்கு தெரியுமா? நீங்கள் பொன்னை போலும் வெள்ளியை போலும் மாறுவதற்காக, உங்கள் கேரக்டரை மாற்றுறதுக்காக தான் சில பிரச்சனைகள். அதில் ஜெயிக்கிறாரான்னு பார்ப்பார். ஆதாம்லேருந்து இன்னி வரைக்கும் விசுவாசத்தில் தான் பரீட்சை நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் பொத்துன்னு விழுறாங்க. நமக்கு எல்லாத்தையும் தேவன் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இல்லையா, தேவன் அனுமதிக்காமல் இந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்காதுன்ற ஒரு விஷயம். இப்போ தேவன் இதை அனுமதிச்சிருக்கார். இன்றைக்கி பிரச்சனை, நம்ம இது எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஜெயிக்கணும்? அமைதியாக இருந்தாவே போதும், பிரச்சனை என்ன ஆகிடும்? தன்னால் போயிடும். அதை மீறி நம்ம சுய இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணோம்னா தவறாக போயிடும். பொறுமையாக இருக்கணும். அதனால சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு
தேவன் வாக்குத்தத்தம் பண்ண அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவான் அப்படின்னு வசனம் இருக்கு. சரிங்களா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஏற்ற காலத்தில் நம்மளை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையில் அடங்கி இருக்கணும், அடக்கி வாசிக்கணும். நம்ம என்ன பண்ணோம்னா எதையுமே இது பண்ணக்கூடாது. வசனம் என்ன சொல்லுதோ, நமக்கு தெரியல சில விஷயங்களை டிசிஷன் எடுக்க முடியலன்னா சத்தியம் தெரிஞ்ச மூத்தவங்க கிட்ட என்ன பண்ணணும்? ஆலோசனை கேட்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க? வேதத்தின் அடிப்படையில் நமக்கு என்ன பண்ணுவாங்க? கைடன்ஸ் கொடுப்பாங்க. நம்மளா ஒரு டிசிஷன் எடுத்துக்கூடாது. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது மாதிரி நம்ம செய்யணும். காரணம் என்ன தெரியுங்களா? முதல்ல நம்ம உலகத்தில் இருந்தோம், ஒரு பாறை மாதிரி இருந்தோம். தேவனுடைய வெடிமருந்து மாதிரி வசனத்தின் மூலிமா நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. வெடித்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆலயத்தில் வந்த பிறகு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பேசுகிற பேச்சு இல்லையா, மற்றவர்கள்கிட்ட சகோதரர்கிட்ட பேசுகிற பேச்சு எல்லாமே எப்படி இருக்குன்னா, துணிகரமாக எதுவும் பேசிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். ஏன்னா முதல் தேவனுடைய கண் நம்மக்கிட்ட இல்லை. இப்போ நம்மளை ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணியிருக்காருன்னா பார்த்துட்டே இருக்கார். அப்போது தேவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கார் என்ற ஒரு பயபக்தி நம்மக்கிட்ட இருக்கணும். எங்கே எது பேசணும், எங்கே எது இது பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையுள்ள இருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் சென்று சேர தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரும் தேவனுடைய அரவணைப்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் இருப்பதாக. ஆமென்.